கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று இந்த மாதத்திற்காக உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனம். அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உயர வானத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்று உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை திருப்தியாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி யாவரையும் தருவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் யோசேப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதத்தில் வானத்தை திறந்து கர்த்தர் 3 விதமாக ஆசீர்வதிக்கிறார். அதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம். பிரியமானவர்களே, மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கட்டளைகளின்படி நடந்தார், பிரமாணங்களை கை கொண்டார். ஆகவேதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. 4வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. 78வது சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனத்தின்படி, அவர் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவையும் தானியத்தையும் அவர்களுக்கு போஷிப்பதற்கு கொடுத்தார். நெகேமியா 9வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் பசிக்கு வானத்தில் இருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்திற்கு தண்ணீரை கண்மலையில் இருந்து கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அவர்களுக்கான அப்பத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இவ்விதமாக கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை கர்த்தர் வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார். இன்று அவருடைய ஜனமாக இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் இவ்விதமாகவே வானத்தின் கதவுகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கான ஆகாரத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, வானத்தின் கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய தசம பாகங்களை நாம் ஒழுங்காக செலுத்தும் பொழுது கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து நம்மை இடம் கொள்ளா போகும் மட்டும் நம்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பார், நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மழையை பெய்ய பண்ணுவார், அதாவது ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் 3 விதமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் கதவுகளை திறந்து உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, வானத்தின் கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
நீங்கள் உண்மையாக தசம பாகத்தை கத்தருக்கு செலுத்தும் பொழுது கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்கிறார். 3வது, வனத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, கத்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கென்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தவளே பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க இந்த வசனத்தை விசுவாசிங்க. இந்த வசனத்தை வைத்து அனுதினமும் ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதத்திற்காக அப்பா, எங்களுக்கென்று நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் நீர் எங்களை திருப்தியாக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் கூடிருந்து பிள்ளைகளை வழிநடத்தட்டும் தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆபிரகாமுக்கு எப்படி நீர் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினீரோ அப்பா, ஆபிரகாம் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உமக்கு முன்பாக நடந்து உண்மையுள்ளவர்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீதிமானா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. கிருபையினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலிகி பெருக பண்ணுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை அப்பா நன்மையினாலும் உடைய கிருபை சூழ்ந்திருக்க பிள்ளைகளை பாதுகாத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக தேவைகள், கடன் பிரச்சனையில, வியாதியில, கஷ்டத்துல இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வேலை இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஒரு வேலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாத உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மால் ஆகும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நீ சர்வ சிருஷ்டிகர், நீ சர்வ வியாபி தகப்பனே. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. உயர வானத்திலும் கீழே ஆழத்திலும் இருக்கிற சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க, ஆசீர்வதிங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. கடைசி மாதத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் நெடுநாள் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் இயேசுவி நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் பிள்ளைகள் பதில் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும் அப்பா. விரும்பினதை கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சத்தை போல அப்பா ஆசீர்வாதமாக சமாதானமாக மன மகிழ்ச்சியாக பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின்படி உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதவாறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தினால் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. நல்ல ஜெபாவி விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில பிள்ளைகள் நடந்து பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற வாக்கு
வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள, அந்த இளைப்பாறுதல் தேசத்தை அப்பா சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. இவ்வுலக ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நிந்தை, அவமானம், தேவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே கத்தர் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை கட்டளையிடுங்கப்பா. சாட்சிகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. ஜீவனுள்ள சாட்சிகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.